இன்று நீங்கள் பலவிதமான விண்ணப்பங்களோடு என்னிடத்தில் ஜெபம் செய்தீர்கள். என் குழந்தைக்கு உடல்நிலை நன்றாக வேண்டும், என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என்னுடைய கணவருக்கு சுகம் வேணும், என்னுடைய மகனும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், நான் இந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக வேண்டும் என ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. உங்களின் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன். இன்று நீங்கள் செய்த விண்ணப்பங்களின்படியே இன்றே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் துக்கத்தோடு என்னிடத்தில் ஜெபம் செய்தீர்கள், அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் காத்துக் கொண்டிருக்கும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 100க்கு அதிபதி என்ற ஒரு 100 போர் வீரர்களுக்கு அதிபதியான ஒருவன் என்னிடத்தில் வந்தான். அவன் ஒரு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வந்தான். அவன் என்னை நோக்கி, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான். அதனால் அவன் சுகமாக ஒரு வேண்டுதலோடு உங்களிடத்தில் விண்ணப்பம் செய்கிறேன். அவனை குணமாக்குங்கள் என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தராகிய நான், நீ போ, நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்றேன். அவனோ இல்ல, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் சுகமாயிருவான் சொன்னான். உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு பெரிய விசுவாசமான அதிகாரியா என்று சொல்லி, சரி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றேன். அங்கே வேலைக்காரன் குணமானான். இந்த 100க்கு அதிபதி தன்னை நேசிப்பதைப் போல தன் வேலைக்காரனை நேசிக்கிற அன்பை நான் கண்டேன். நீங்கள் அப்படி நேசிக்கிறீங்களா? உங்க மாமியாரை உன்னுடைய தாயை நேசிக்கிற மாதிரி உங்களால நேசிக்க முடிகிறதா? உன் மருமகளை உன்னுடைய சொந்த மகளைப் போல் நேசிக்க முடிகிறதா? அதற்கு நீங்கள் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அன்பு இல்லாவிட்டால் நீங்கள் தேவனாகிய என்னை அறிய முடியாது. தேவனாகிய நான் அன்பாகவே இருக்கிறேன். இந்த அன்பு இல்லாவிட்டால் சமுதாயத்தில் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு கிட்ட பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லுகிறேன், அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். மேலும் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளைச் செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படியென்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. ஆதலால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அன்பு உங்களுக்கு நல்லதை உண்டு பண்ணும். அன்பு செலுத்துங்கள், நீங்கள் பூமியில் வாழும் வரை சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழுங்கள். அனைவரையும் நேசியுங்கள்.